நிக்கான் கேமரா பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிக்கான் வந்து ரெட் அப்படிங்கிற அந்த கேமரா நிறுவனத்தை இப்போ விலைக்கு வாங்கிட்டாங்க. ரெட்டும் நிக்கானும் இப்போ ஒன்றாயிடுச்சு. 2 பேரும் ஒன்றானதுக்கப்புறம் மொதல் கேமராவை வெளியிட்டிருக்காங்க. இது பேர் சிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட $2500 விட்டா வருது. இது ஒரு நல்ல கேமரான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் டிஸ்பிளே, மைக்ரோ HDMI போர்ட் இருக்குது. எதுக்கு மைக்ரோ HDMI போர்ட் கொடுத்தான்னு தெரில, ஃபுல் சைஸே கொடுத்துருக்கலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் மவுண்டபிள் நிக்கான் லென்சஸும் வருதாமா. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிவ்யூஸை பார்த்துட்டு இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா வாங்கலாம். நிறைய கேமரா லான்ச் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெட்டில் பார்த்தீங்கன்னா V2 அப்படிங்கிற ஒரு கேமராவும் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து அதுவும் ரொம்ப ஹை எண்டு ரெட் கேமராவில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு $1500 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேனன் தரப்பில் வந்து அவங்களும் ஒரு கேமரா வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புது கேமரா மாடல்ஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபூஜி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபூஜி உங்களுக்கே தெரியும், ஜப்பானோட தலை சிறந்த அனிமேஷன் நிறுவனம் ஃபூஜி டிவிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ம் இல்யூஷன், அந்த சினிமேட்டிக் ஃபில்டர்ஸ்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான கேமராவை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபூஜி கேமரா இது வந்து ஜப்பானில் தான் இருக்க போகுது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வருமானது இது வரைக்கும் தெரியலை. வந்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேக்காக இருக்கும். டக்குன்னு ஃபில்டரை போட்டு வித்தியாசமான சினிமேட்டிக் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது இந்தியாவுக்கு வந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபூஜி கேமரா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப்.